தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முடிசூட நினைக்கிற ஸ்டாலினுக்கு பேராசிரியர்களும் மாணவர்களும் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றனர். தமிழக பல்கலைக்கழகங்களில் சம்பளம் கிடைக்காமல் போராடும் பேராசிரியர்களின் அவல நிலையை கண்டுகொள்ளாத நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? உயர்கல்வி தரம் பாதாளத்திற்கு சென்றுவிட்ட பல்கலைக்கழகங்களின் சீரழிவை கண்டுகொள்ளாத நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? மாணவர்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக இருக்க அது குறித்து கவலைப்படாத நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? பல்கலைக்கழக வளாகங்களில் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே, அதை தடுக்க முயற்சிக்காத நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வராக பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாத உங்களுக்கு வேந்தர் பதவி வந்தவுடன் குற்றங்களை தடுக்கும் திறன் வந்துவிடப் போகிறதா? நீங்கள் முதல்வரானதற்கே கல்லூரி வளாகங்களில் ஞானசேகரன்கள் அத்துமீறுகிறார்கள் எனில் பல்கலைக்கழக வேந்தரானால் நிலை என்ன ஆகும்? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாதுகாப்பான கல்வி சூழல் உருவாக்க வேண்டும் என்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? மாணவர்கள் போதை பழக்கத்தால் சீரழிகின்றனர். அதை கட்டுப்படுத்த தடுக்க தவறிய நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? வேந்தர் பதவியை அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அதற்கு உங்கள் விளக்கம் என்ன? மாணவர்களின் எதிர்காலத்தை அரசியல் தலையீடு அழித்துவிடும் அபாய நிலையில் நீங்கள் வேந்தர் பதவிக்கு மட்டும் ஆசைப்படுவது ஏன்? மேற்படிப்புக்கு மாணவர்கள் நிதியின்றி தவிக்கும் நிலை பல்கலைக்கழகங்களில் அதிகரித்துள்ளது. அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள தயாரா? மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வேலைகளை மட்டும் செய்து உங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செய்வதாகவே வேந்தர் பதவி நீள்கிறது என்றால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பல்லவா?